எனக்கு கர்ப்பிணி பெண்களை மிகவும் பிடிக்கும். நான் உங்களுக்கு மசாஜ் செய்து சாதாரண பிரசவத்திற்கு உதவவும் கர்ப்ப காலத்தில் உங்களை பாலியல் ரீதியாக திருப்திப்படுத்தவும் முடியும். நான் பெங்களூரில் வேலை செய்கிறேன். ஆர்வமுள்ள பெண்கள் எனக்கு செய்தி அனுப்பலாம். மீனாவுக்கு 8 மாத கர்ப்பம். சாதாரணமாகவே ஒல்லியான தேகம் கொண்ட அவளுக்கு இந்த கர்ப்பம் இன்னும் அதிகமான வலிகளையும் சோர்வையும் கொடுத்தது. முதுகு வலி, கால் வலி, இடுப்பு வலி என உடல் முழுவதும் ஒருவித அயற்சி நிரந்தரமாக குடிகொண்டிருந்தது. கணவன் கண்ணன் வெளிநாட்டில் இருக்கிறான். 6 மாதங்களுக்கு ஒருமுறை தான் வருவான். இந்த கர்ப்ப காலத்தில் அவனுடன் இல்லாதது ஒருவித தனிமையையும் மனச்சோர்வையும் மீனாவுக்கு கொடுத்திருந்தது. வீட்டில் அவள்தானே எல்லாமே. சமையல், வீட்டு வேலைகள் என ஒவ்வொன்றும் அவளுக்கு பெரும் சுமையாக தோன்றியது. ஒரு நாள் தன் தோழி ரதியுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது ரதி சொன்னாள், ஏண்டி மீனா, இந்த மாதிரி டைம்ல மசாஜ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தெரியுமா? பிரசவத்துக்கு அப்புறம் கூட உடம்பு வலி எல்லாம் இருக்காது. எங்க ஊர்ல ஒருத்தன் இருக்கான், ஹரின்னு பேரு. ரொம்ப கைராசியானவன். கர்ப்பிணி பெண்களுக்குனே சில மசாஜ் டெக்னிக்ஸ் வச்சிருக்கான். நீ ஒரு தடவை பண்ணி பாரு, அப்புறம் நீயே சொல்லுவ. மீனாவுக்கு முதலில் தயக்கம். ஐயோ ரதி, இப்படியா ஒரு ஆம்பிளை பையன்கிட்ட போய் மசாஜ் பண்ணிக்கிறது? அதுவும் இந்த நேரத்துல? கண்ணன் வேற இல்ல. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்னடி நீ, இது வெறும் மசாஜ் தான். உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றீன்ல. இவன் ரொம்ப நல்ல பையன். பரம்பரை வைத்தியம் பண்றவன். எந்த தப்பான நோக்கமும் இருக்காது. என் சித்தி, அத்தைன்னு எல்லாருமே இவன்கிட்ட தான் பண்ணிக்கிட்டாங்க. நீ நம்பி பண்ணலாம். உனக்கு எதுக்கு வீண் பயம்? ரதி வற்புறுத்தினாள். மீனாவின் உடல்வலி ரதியின் வற்புறுத்தலை விட அதிகமாக இருந்தது. சரி, நம்பர் குடு, பாப்போம் என்று சலிப்புடன் சொன்னாள். ஹரிக்கு போன் செய்தாள் மீனா. எதிர்முனையில் ஒரு கம்பீரமான, அதே சமயம் மென்மையான குரல். ஹலோ, ரதி மூலமா கால் பண்றேன். மசாஜ் பத்தி கேட்கணும். ஓ, சொல்லுங்க மேடம். ரதி சொன்னாங்க. உங்களுக்கு எப்போ சௌகரியம்? எனக்கு இப்ப உடம்பு வலி ரொம்ப இருக்கு. முதுகு, கால் எல்லாம். கர்ப்பிணி பெண்களுக்கு பண்றீங்களா? கண்டிப்பா மேடம். அதுக்குன்னு சில சிறப்பு முறைகள் இருக்கு. உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் சொல்லுங்க, நான் வரேன். மீனாவுக்கு ஒருவித நிம்மதி. சரிங்க. நாளைக்கு காலையில 10:30 மணி போல வரட்டுமா? சரி. கால் கட் ஆனது. மீனாவுக்குள் ஒரு கலவையான உணர்வு. ஒருபுறம் உடல் வலி நீங்கும் என்ற எதிர்பார்ப்பு. மறுபுறம் ஒரு ஆண், அதுவும் தனியாக இருக்கும் தன் வீட்டில், தன் உடலை தொடுவது என்ற எண்ணம் ஒருவித கூச்சத்தையும் லேசான பயத்தையும் கொடுத்தது. ரதி சொன்னது போல நல்ல பையனாக இருக்க வேண்டும் என்று மனதுக்குள் வேண்டிக்கொண்டாள். மறுநாள் காலை 10:30 மணி ஆனது. கதவு தட்டப்படும் சத்தம். மீனா படபடப்புடன் சென்று திறந்தாள். வாசலில் ஹரி. சுமார் 30 வயது, மதிக்கத்தக்க நல்ல கட்டுமஸ்தான உடல்வாகு. கருத்த நிறம், ஆனால் களையான முகம். பெரிய கண்களும் தெளிவான பேச்சும். வணக்கம் மேடம், நான் ஹரி. இவங்க என் அம்மா. மீனா அவர்களை உள்ளே அழைத்து அமரச் சொன்னாள். வாங்க, உட்காருங்க. உங்களுக்கு எந்த ரூம் சௌகரியமா இருக்கும் மேடம்? அங்கேயே பண்ணலாம். ஹரி பணிவுடன் கேட்டான். என் பெட்ரூம்லேயே பண்ணுங்க. மீனா அவர்களை பெட்ரூமுக்கு அழைத்துச் சென்றாள். ஹரி ஒரு பாயை விரித்து அதன் மேல் ஒரு சுத்தமான துணியை போட்டான். அவன் ஒரு சிறிய பையில் இருந்து சில மூலிகை எண்ணெய்களை எடுத்தான். மீனாவுக்கு ஒருவித பாதுகாப்பான உணர்வு வந்தது. ஹரியின் அம்மா அங்கேயே அமர்ந்திருக்க மீனா படுக்கையில் படுத்தாள். எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டிட்டு இந்த லுங்கியை கட்டிக்கங்க மேடம். அப்போதான் எண்ணெய் எல்லாம் நல்லா உள்ள இறங்கும் என்றான் ஹரி. மீனாவுக்கு ஒரு கணம் தயக்கம். ஆனாலும் தைரியம் வந்தது. மெதுவாக தன் உடைகளை களைந்து ஹரி கொடுத்த மெல்லிய பருத்தி லுங்கியை மார்பு வரை இழுத்து கட்டிக்கொண்டாள்.
அவள் படுத்திருந்த பாய்க்கு அருகில் ஹரி அமர்ந்தான். அவன் கையில் ஒரு பாட்டிலில் இருந்து வெதுவெதுப்பான மூலிகை எண்ணெய். முதலில் மெதுவாக மீனாளின் கால்களில் இருந்து ஆரம்பித்தான். கர்ப்பத்தால் வீங்கியிருந்த பாதங்களில் எண்ணெய் தடவி மிக மென்மையாக வருடினான். அவன் விரல்கள் மந்திரம் செய்வது போலிருந்தன. மெதுவாக ஆனால் அழுத்தமாக ஒவ்வொரு நரம்பையும் தொட்டு தடவி அழுத்தம் கொடுத்தான். மீனாவின் உடல் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வடைந்தது. அவன் தொடுதலில் ஒரு மருத்துவ குணம் இருந்தது. வலிகள் மெதுவாக நீங்குவது போல ஒரு பிரமை. கால்களில் இருந்து தொடைகளுக்கு வந்தான். பருத்தி லுங்கியின் மேல் எண்ணெய் தடவி அழுத்தமாக மசாஜ் செய்தான். மீனாவின் தொடைகள் கர்ப்பத்தால் சற்றே பருத்திருந்தன. அவன் விரல்கள் அங்கு அலைந்து திரிந்தபோது அவளுக்குள் ஒருவித கிளுகிளுப்பு ஏற்பட்டது. இது வெறும் மருத்துவ தொடுதல் தான் என்று மனம் சொன்னாலும் உடலின் இரகசியமான பகுதிகளில் ஒரு ஆணின் கைப்படும்போது ஏற்படும் உணர்வு அது. அப்படியே குப்புற படுங்க மேடம், முதுகுல பண்ணலாம் என்றான் ஹரி. மீனா மெதுவாக தன் உடலை திருப்பி குப்புற படுத்தாள். அவளது வயிறு பாயில் லேசாக அழுந்தியது. ஹரி லாவகமாக அவளது லுங்கியை இடுப்பு வரை இறக்கினான். அவளது இடுப்பு கர்ப்பத்தால் மேலும் விரிந்திருந்தது. அவன் எண்ணெய் தடவி முதுகுத்தண்டில் ஆரம்பித்தான். அவன் விரல்கள் அவளது முதுகுத்தண்டின் ஒவ்வொரு எலும்பையும் வருடி கொடுத்தன. வலி ஒரு சொட்டு விஷம் போல மெதுவாக உடலை விட்டு நீங்குவது போல உணர்ந்தாள். அவன் கைவிரல்கள் இடுப்பின் இருபுறமும் அலைந்து அங்கிருந்த தசைகளை மெதுவாக பிசைந்தன. மீனாவுக்குள் ஒருவித கூச்சம். அந்த தொடுதல் வெறும் மசாஜ் ஆக இல்லாமல் ஒருவித உணர்வை தூண்டியது. அவள் உடல் கர்ப்பத்தால் தூண்டப்பட்ட ஹார்மோன்களால் தழும்பி கிடந்தது. அவளுக்குள் ஒருவித புதிய உணர்வு, வெட்கம், ஆனால் அத்துடன் ஒருவித ஆர்வம். மேடம், உங்களுக்கு ஏதாவது வலிச்சா சொல்லுங்க, நான் அழுத்தத்தை குறைச்சுக்கிறேன் என்றான் ஹரி. அவன் குரல் அவளுக்கு மேலும் நெருக்கமாக உணர்ந்தது. இல்ல, பரவாயில்ல என்று முனகினாள் மீனா. கர்ப்பிணி பெண்களுக்கு இடுப்பு வலி சகஜம். அவன் மசாஜ் அந்த வலியை நீக்கும் விதமாகவே இருந்தது. ஆனாலும் அவன் கைவிரல்கள் அலைந்து திரிந்த இடங்கள் அவளை அறியாமல் ஒருவித உணர்வை தூண்டின. அவன் மெதுவாக அவளது தோள்களுக்கு வந்து அங்கிருந்த தசைகளை அழுத்தி மசாஜ் செய்தான். மீனாவுக்குள் இருந்த இறுக்கம் முழுவதும் நீங்கியது. ஹரியின் அம்மா அமைதியாக ஒரு மூலையில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். சுமார் 1 மணி நேரம் மசாஜ் தொடர்ந்தது. மீனாவுக்கு உடல் முழுவதும் ஒருவித புத்துணர்ச்சி. வலிகள் அனைத்தும் நீங்கி உடல் லேசானது போல உணர்ந்தாள். ரொம்ப தேங்க்ஸ் ஹரி, ரொம்ப நல்லா இருக்கு என்றாள். பார்த்தீங்களா மேடம், உடம்பு நல்லா ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. வாரம் ஒரு தடவை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பிரசவத்துக்கு அப்புறம் உடம்பு ரொம்ப சீக்கிரமா பழைய நிலைமைக்கு வந்துடும் என்றான் ஹரி. முதல் நாள் மசாஜ் மீனாவுக்கு ஒருவித புதிய அனுபவத்தை கொடுத்திருந்தது. உடல் வலி நீங்கியது ஒருபுறம் என்றால், ஹரியின் தொடுதலில் ஒருவித கவர்ச்சி இருந்தது மறுபுறம். அடுத்த வாரம் எப்போது வருவான் என்ற எண்ணம் அவளறியாமலேயே அவள் மனதுக்குள் குடிகொண்டது. 2வது வாரம் மீண்டும் ஹரி வந்தான். உங்களுக்கு சௌகரியமா இருந்தா பண்ணலாம் என்றான் ஹரி. மீனாவுக்கு ஒரு கணம் தயக்கம். ஆனால் அவள் உடல் வலி மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்துவிட்டது. பரவாயில்ல ஹரி, பண்ணுங்க என்றாள். இம்முறை மீனாவுக்கு தயக்கம் சற்று குறைந்தது. அவள் உடலை தளர்த்தி ஹரியின் கைகளில் முழுமையாக கொடுத்தாள். இம்முறை மசாஜ் இன்னும் நெருக்கமாக உணர்ந்தது. அவன் மெதுவாக அவளது வயிற்று பகுதிக்கு வந்தான். கர்ப்பிணி பெண்களுக்கு வயிற்று பகுதியில் மசாஜ் செய்வது மிகவும் மென்மையாக இருக்க வேண்டும். ஹரி மிக லாவகமாக அவளது வயிற்றின் மேல் மெதுவாக எண்ணெய் தடவி வருடினான். அவளது லுங்கியை சற்று கீழே இறக்கி இடுப்பு எலும்புகளின் மேல் அழுத்தம் கொடுத்தான். மேடம், இந்த இடத்துல கொஞ்சம் இறுக்கமா இருக்கு, நல்லா மசாஜ் பண்ணாதான் வலி குறையும் என்றான் ஹரி. அவன் குரலில் ஒருவித தயக்கம் இருந்தது. மீனாவுக்குள் ஒருவித கலவரம்.
அவள் மனம் இது தவறு என்று சொன்னாலும் அவள் உடல் அந்த தொடுதலை விரும்புவது போல உணர்ந்தாள். அவள் மனதுக்குள் ஒருவித குழப்பம். இது சரியா? கண்ணன் இல்லாத சமயத்தில் ஒரு புதிய ஆணின் தொடுதலில் இப்படி மயங்குவது தவறுதானே என்று அவள் மனம் ஒருபுறம் சொன்னாலும் அவள் உடல் அந்த தொடுதலை மேலும் மேலும் விரும்பியது. அங்க வேண்டாம் என்று தயக்கத்துடன் சொன்னாள். இல்ல மேடம், கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த இடத்துல மசாஜ் பண்ணாதான் இரத்த ஓட்டம் சீராகும், பிரசவம் ஈஸியா இருக்கும் என்று சொன்னான் ஹரி. அவன் குரலில் ஒருவித உறுதி இருந்தது. அவள் மனம் வேண்டாம் என்று சொன்னாலும் அவள் உடல் வேண்டும் என்று கெஞ்சியது. இம்முறை வேறுவிதமாக இருந்தது. அது வெறும் மருத்துவ தொடுதல் அல்ல. மீனாவுக்குள் ஒருவித ஏக்கம். அவன் சென்றுவிடக் கூடாது என்று மனம் சொன்னாலும் அவள் அதை வெளிப்படுத்தவில்லை. சரி மேடம், நான் கிளம்புறேன். அடுத்த வாரம் எப்போ வேணும்னு சொல்லுங்க என்றான் ஹரி. மீனாவுக்குள் ஒருவித தயக்கம். ஆனால் அவள் உடல் மீண்டும் விரும்பியது. சரி ஹரி, நான் சொல்றேன் என்றாள். ஹரி சென்றுவிட்டான். மீனா படுக்கையில் தனியாக படுத்திருந்தாள். அவள் உடல் முழுவதும் ஒருவித புதிய உணர்வு. அவளுக்குள் ஒருவித குற்ற உணர்வு. ஆனால் அத்துடன் ஒருவித புதிய மோகம். இனிமேல் அவள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? கண்ணன் திரும்பி வரும்போது அவளுக்குள் ஏற்பட்ட இந்த மாற்றத்தை அவன் அறிவானா என்ற எண்ணங்கள் அவள் மனதில் அலைமோதின. அவள் வயிற்றில் இருந்த குழந்தை இந்த மாற்றத்தை உணர்ந்ததா என்ற கேள்வியும் அவளுக்குள் எழுந்தது. எது எப்படியோ மீனாவுக்குள் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பித்துவிட்டது. அவள் உடலின் மோகம் அவளது மனதின் கட்டுப்பாட்டை மீறி அவளை ஒரு புதிய பாதையில் அழைத்துச் சென்றது. தொடரும்.